ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வேயிரு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வேனை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. ஆதித்யாஜ சோமாஜ மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் ஸ்ரீ மகா கணபதஜே நமஹ. ஓம் நவக்கிரகேபியோ நமஹ. ஓம் வாக்தேவியை நமஹ. ஓம் சமஸ்த தேவதாபியோ நமஹ. அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம். அலைபேசி 9865098370. அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நான் தற்சமயம் காண இருக்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பு. இது என்ன மாத ராசி பலன்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். மாத ராசி பலன்கள் அப்படின்னா இந்த கிரகங்கள் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். இந்த உலகம் இயங்குவது இந்த கிரகத்தை அடிப்படையாக கொண்டு தான் உலகமே இயங்கும். 9 கோள்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும். சூரியன், சந்திரன், அங்காரகன், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது. இவாளை வைத்துத்தான் இந்த உலகத்துக்கு தலைவிதியே. அன்றாட என்ன நடக்கும், அடுத்த வருஷம் என்ன நடக்கும், எல்லாத்தையும் நிர்ணயிக்கிறது. நல்லதும் சரி கெட்டதும் சரி இந்த உலகத்தை இயக்கக்கூடியது 9 கிரகங்கள். இந்த 9 கிரகங்களும் நமக்கெல்லாம் எப்படி சொந்த வீடு இருக்கோ அந்த மாதிரி கிரகங்களுக்கு வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த 12 ராசிகள். அதாவது மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்ஹம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், இப்படி 12 ராசி. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்குங்க, நமக்கெல்லாம் வீடு இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால நாம் பிறந்ததிலிருந்து வாழ்நாள் முழுவதும் வீட்டிலே யாரையும் தங்கி இருக்குமா? இருக்கிறதில்ல. பல வேலைகளாக பல காரியங்களாக வாழ்நாள் முழுவதும் அங்கேயும் இங்கேயும் ஓடுனா தானே அதாவது பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவனடி சேராதார் திருமூலர் சொல்லுவார். பிறவிங்கிறது பெருங்கடல், அது நீந்தினா தான் இறைவன்கிட்ட போக முடியும். நீந்தாமல் கரையோ நின்றே இருந்தால் போக முடியாது. அந்த மாதிரி அன்றாட வாழ்க்கையில் ஓடி ஆடி அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சி சம்பாரித்து சேர்த்து பையன் புள்ள வீடு மனை வாகனம் வசதி இதுக்குத்தான் எதை நோக்கி ஓடுகிறோம் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் ஓடிகிட்டே இருக்கும். அப்படி ஓடக்கூடிய காலகட்டத்தில் இந்த கிரகங்களை வைத்துத்தான் நம்மளுடைய நகர்வுகள் அப்படிங்கிறது அன்றாட நகர்வுகள் நகருது. அதில் பார்த்தோம்னா இந்த கிரகங்கள் ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய நேரங்கள் கால அளவுகள் அப்படிங்கிறது உண்டு. நாம்ளே ஒரு இடத்துல இருக்கிறதில்ல. பல இடங்களுக்கு போகும்போது உலகத்தையே கட்டி காக்கக்கூடிய கிரகம் ஒரே ராசியில் தங்காது. ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போயின்னு வந்துட்டு தான் இருக்கும். அப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கும் பொழுது அது ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு எவ்வளவு கால அவகாசங்கள் பிடிக்கும் அப்படிங்கிறது உண்டு. ஒவ்வொரு கிரகத்துக்கும் தனித்தனி கால அவகாசங்கள் உண்டு. அதில் முக்கியமாக ஒரு 4 கிரகங்கள் நம்ம மாத ராசி பலன்குள்ளே இன்க்ளூடிங் பண்ண வேண்டியதில்லை. யார் இந்த 4 கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் 2.5 வருஷத்துக்கு ஒருக்கா தான் பயிற்சி, ராகு கேது 1.5 வருஷத்துக்கு ஒருக்கா தான் பயிற்சி, குரு பகவான் 1 வருஷத்துக்கு ஒருக்கா பயிற்சி. இவங்க 4 பேர் இந்த மாத ராசிக்குள்ளே அதிகமாக வரமாட்டாங்க. ஏன்னா வருஷக்கணக்கில் பயிற்சி ஆகிறதுனால அதே கட்டத்தில் அதே ராசியில் தான் உட்காந்துருப்பாங்க. அதை நம்ம எடுத்துக்க வேண்டியது இல்லை. இருந்தாலும் மற்ற 5 கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கணும். சூரிய பகவான் 1 மாதத்திற்கு ஒருக்கா பயிற்சி, சந்திர பகவான் 2.5 நாளுக்கு ஒருக்கா பயிற்சி, செவ்வாய் புதன் சுக்கிரன் 1.5 மாதத்துக்கு ஒருக்கா பயிற்சி. அப்போது இந்த கிரகங்கள் மாறி மாறி நஞ்சும். எந்த மாதம் இந்த 5 நாள் பயிற்சி ஆகலாம், 10 நாளில் பயிற்சி ஆகலாம், அடுத்த மாதத்தில் 10 நாள் ஒன்று பயிற்சி ஆகலாம். இந்த 5 கிரகங்களும் இந்த மாதத்துக்குள்ள ஏதாவது பயிற்சியாகி நமது 12 ராசிகளுக்கும் நன்மை தீமைகளை செய்ய இருக்கா அப்படிங்கிறத நம்ம பொதுவாக ஜென்ரலாக கோச்சார ரீதியாக பார்க்குறோம். அக்யூரேட்டாக இதை விட தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா தெளிவாக இந்த மாதம் நமக்கு இப்படித்தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா அவரவர்கள் சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். அதை வச்சு தான் 100க்கு 100% முழுமையாக என்னால் சொல்ல முடியும். இது பொது பலன். கோச்சார பலன்கிறது எல்லா யூடியூப் சேனலும் சரி, யார் இது சொன்னாலும் சரி, பொதுவான பலன்களை தான் சொல்ல முடியும். இந்த பொதுவான பலன்களில் 2025ஆம் ஆண்டு விஸ்வாவச வருஷம் மங்களகரமான கார்த்திகை மாதத்தினுடைய ராசி பலாபலன்களை மேஷராசி முதல் மீனராசி வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்கு முன்னான பலாபலன்களை விரிவாக பார்க்கலாம் வாங்க.
அன்பார்ந்த எங்களுடைய விசாகம், அனுஷம், கேட்டை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் நமது நெக்ஸ்ட்ஜென் தொலைக்காட்சியின் வாயிலாக பார்க்குறோம். அதாவது மாதம் மாதம் பார்த்துட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா 2025ஆம் ஆண்டில் விஸ்வாவச வருஷத்தில் கார்த்திகை மாதம், இந்த மாதத்தில் எப்படி இருக்குது, பல துன்பங்கள். நீங்களும் நிறையா முயற்சி செஞ்சீங்க, முயற்சி தோல்வியில் தான் முடியுது. முயற்சி பண்ணாமல் இல்லை, எல்லாத்துலேயும் முட்டி மோதுறீங்க, இங்கே போகிறீங்க, அங்கே வர்றீங்க, எதையும் வர்றதில்லை. கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு கெட்ட பேரும் ஒரு அவமானமும் தான் மிஞ்சுது. ஒரு நல்ல பேரும் கிடைக்கிறதில்ல, அதற்குண்டான வருமானமும் கிடைக்கிறதில்ல. அங்கேயும் இங்கேயும் ஓடுறீங்க, எல்லோரும் பார்க்குறவங்கன்னா திட்டுவான், அப்படி இப்படி ஓடி ஓடி சம்பாதிக்கிறான், நமக்கு தான் தெரியும் நமக்கு என்ன செலவாகுதுங்கிறது. அப்படி இருக்கிற தங்களுக்கு இந்த விருச்சிக மாதம் சொல்லக்கூடிய உங்கள் மாதம்தான். கார்த்திகை மாதங்கிறது விருச்சிக ராசிக்கு உண்டான மாதம், உங்கள் மாதமே தான் இது. விருச்சிக மாத பலாபலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, ராசிநாதன் ராசியில் ஆட்சி பலம் சூரியனோடு சேர்ந்து மிகச்சிறப்பு. இந்த சூரியனை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டிங்கன்னா, தமிழ் மாதம் என்ன மாதம் நடக்குதோ அந்த மாதத்துக்குள்ளே போய் உட்காந்துப்பார். கார்த்திகை மாதம்னா கார்த்திகை மாதத்தில் தான் சூரியன் இருப்பார், மார்கழினா மார்கழி மாதத்துக்குள்ளே தனுசில் இருப்பார். இப்படி ஒரு ராசிக்குள்ளே போய் உட்காந்துப்பார். அப்போ சூரியனும் செவ்வாயும் சேரும் பொழுது சூரியமங்கல யோகம்னு பேர் இருக்கு. அடிடா ஜாக்பாட் அப்படிங்கிறாங்கல்ல, சூப்பரான யோகம். நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க. திடீர்னு வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு. வெளிநாடு போக முடியாமல் இருக்க, அதுக்கு அவனுக்கு தகுதியே இருக்காது, ஆனால் போயிட்டு வருவான். வெளிநாடு போகக்கூடிய யோகங்கள் ஏற்படும். அந்நிய தேசத்து விமானத்தில் பறக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். கடல் தாட்டக்கூடிய அமைப்பு ஏற்படும். திரைக்கடலோடையும் திரவியம் தேடு அப்படிம்பார் பாரதியார். அந்த மாதிரி வருமானங்கள் அதிகரிக்கும். அரசு பணியாளர்களுக்கு நன்மை சற்று கூடுதலாக உண்டாகும். தகப்பனார் வழி சொத்துக்களில் இருந்து வந்த வில்லங்கங்கள் விவகாரங்கள் விலகும். சில பேர் சொந்த ஜாதக பிரகாரம் பார்த்தோம்னா சொந்தமாக மனை வாங்குதல், இடம் வாங்குதல், வீடு வாங்குதல், நிலம் வாங்குதல், விவசாய நிலம் வாங்குதல், இதெல்லாம் நடக்கும். விவசாயிகளுக்கு பெரும் செல்வம் ஏற்படும். விவசாயத்துறையில் சாதிக்கலாம். அதே மாதிரி கட்டுமான பணியாளர்கள், தொல்லியல் துறை ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள், நெடுஞ்சாலை பணியாளர்கள், மருத்துவர்கள், மருத்துவமனை நிர்வாகம், சுகாதாரத்துறை, உணவுத்துறை, ரேஷன் துறை, இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். இந்த மாதத்தில் அடித்து தூக்கலாம், அருமையாக இருக்குது, கவலையப்பட வேண்டாம். சுக்கிரன் கூட காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு சில பேருக்கு ஏற்படும். காதல் கனியும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யங்கள் ஏற்படும். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள். கருத்து வேறுபாடுகள் விலகும். புதிதாக ஃபிக்ஸட் டெபாசிட் வைப்பு நிதி வைக்கலாம். ஆபரணங்கள் வாங்கலாம். வங்கித்துறை, நிதி நிறுவனங்கள், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், கொடுக்கல் வாங்கல், ஜவுளித்துறை, இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை சற்று கூடுதலாக உண்டாகுது. ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி ராகு. சில பேருக்கு இடமாற்றம் ஏற்படும், தொழில் மாற்றம் ஏற்படும், உத்தியோக மாற்றம், பதவி மாற்றம், வேலை மாற்றம், வீடு மாற்றம், இதெல்லாம் உண்டாகும். நண்பர்கள் விரோதம். நண்பர்களை நம்ப வேண்டாம். நண்பர்களால் கெட்ட பெயர், அசிங்கம், அவமானம், கேவலம், பழி பாவங்களுக்கு ஆளாகணும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த மாதத்தில். 5, 6, 7, 8 சுத்தம் 9ஆம் இடத்திற்கு வக்ரகதியில் குரு பகவான் வந்திருக்கார். ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு, மிகச்சிறப்பு. வக்ரகதியில் 8ல் இருந்த குரு 9க்கு வந்து உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுறார். இந்த 12 ராசிகளில் விருச்சிக ராசி தான் அடித்தது ஜாக்பாட்டுன்னு சொன்னேன். இந்த மாதத்தில் அபரிமிதமான யோகம். வீடு வாங்கலாம், மனை வாங்கலாம், திருமண பேச்சு கைகூடும், தடைபட்டு வந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படும், வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழலாம், வீட்டிலே சுப நிகழ்ச்சிகள் நடத்தலாம். அழகு சாதனங்கள், அழகு பொருட்கள், பியூட்டி பார்லர், சலூன், உடற்பயிற்சி கூடங்கள் இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்களுக்கு நன்மை சற்று கூடுதலாக நடக்கும். பொன் பொருள், ஆடை, ஆபரணங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல கேது. இருந்து வந்த சட்ட ரீதியான பிரச்சனைகள், காவல்துறை பிரச்சனைகள் நமக்கு சாதகமாக முடியும். சட்டம், நீதிமன்றம், காவல்துறை, சினிமா, பத்திரிகை, பிரஸ், மீடியா, ஆன்மீகத்துறை, அறநிலையத்துறை, சொற்பொழிவாளர்கள், இவங்களுக்கு மிகச்சிறப்பு. பொதுவாக பார்த்தா விருச்சிக ராசின்னு எடுத்துட்டால் 100க்கு 100% நன்மைகள் எல்லாத்துக்குமே, அனைத்து துறையினருக்கும். இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் சிவப்பு, இளம் சிவப்பு. அனுகூலமான திசை கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். முருகப்பெருமானையும் வணங்கி சுத்த ஜாதகத்தையும் ஒருமுறை பார்த்து இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.